விஜய் டிவி பாக்யலட்சுமி சீரியல் வேற லெவல்ல போயிட்டு இருக்குதுங்க. இதே நேரத்துல வீட்டை பொறுத்தளவுல ஈஸ்வரியா இருக்கட்டும், எழிலா இருக்கட்டும், உச்சக்கட்டத்துல பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்குது. மாறி மாறி ரெண்டு பேருமே வாக்குவாதத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல என் பேச்சை கேட்டு இருக்க முடியுமா இருந்தா அந்த வீட்டுல இரு, இல்லைனா உடனே கிளம்பி போயிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கோபமா சொல்லிடுறாங்க. இதை பார்த்துட்டு பாக்யாவுமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டாதான் உனக்கு காசோட அருமை புரியும், அதே நேரத்தில் நிலா ஆசைப்படுறதெல்லாம் உன்னால வாங்கி கொடுக்க தான் முடியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிடுறாங்க. உடனே பாக்யா என்ன செய்யறாங்கன்னா, இந்த இடத்துல இதெல்லாம் கேட்டுட்டு எழில் நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கோபமா சொல்லிடுறாங்க. அவங்க சொன்னதை கேட்டு எல்லோருமே ஆடி போயிருக்கிறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எழில், இனியா, ஜெனி எல்லோருமே அதிர்ச்சியா பார்த்தாலுமே இந்த இடத்துல செலியன்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அம்மா வேணாமா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவன் எங்கேயுமே போக வேண்டாம், நீ பேசாம எழில் மாடிக்க போ அப்படிங்கிற மாதிரி செலியன்லாம் சொல்றாரு. ஆனாலுமே பாக்யா என்ன செய்யறாங்கன்னா, தன்னோட முடிவுல உறுதியாகத்தான் இருக்கிறாங்க, நான் மாற போறதே கிடையாது அப்படின்னு சொல்லி உடனே என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரி அமிர்தாவை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. வயசுல பெரியவங்க 4 நல்ல வார்த்தை சொன்னா உனக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதா, இதை போயிட்டு உன் புருஷன் கிட்ட சொல்லி நீ சண்டைக்கு வருவியா, உனக்கு ஆதரவா பேச கூட்டிட்டு வருவியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அதே நேரத்துல எழில் இந்த இடத்துல என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க அவளை பார்த்து ராசி இல்லாதவ, அவ எதுக்குமே உருப்பட மாட்டா அப்படிங்கறதெல்லாம் நீங்க பேசுவீங்க, இதெல்லாம் கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. எல்லோருமே இந்த இடத்துல வாயடைத்து போயிருக்கிறாங்க. என்னங்க நடக்குது வீட்டுல அப்படிங்கிற மாதிரி மறுபடியுமே வாக்குவாதம் பெரிதா போயிட்டு இருக்குது. பாக்யா மீண்டும் சொல்றாங்க, எழில் நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பித்துறாங்க. அதே நேரத்துல வலுக்கட்டாயமா என்ன செய்யறாங்கன்னா, ஈஸ்வரிய இந்த இடத்துல ராமமூர்த்தி கூட்டிட்டு போயிடுறாரு. வா நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அதோட சொல்றாரு, சினிமா வாய்ப்பு அவனுக்கு கண்டிப்பா வரும், அவன் நல்ல நிலைமைக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஈஸ்வரி எனக்கு பேசுறதுக்கெல்லாம் உரிமை கிடையாதா, ஒருவேளை கணேஷ் அமிர்தாவை கூட்டிட்டு போகணும்னு சொன்னா நிலைமை என்ன ஆகுறது, இவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே நான் சொல்றேன், ஆனா அவங்க ஏன் புரிஞ்சுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதே நேரத்துல ஒரு குழந்தை பெத்துக்கன்னு தானே சொல்றேன், ஆனா ஏன் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி உடனே ராமமூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அது எழிலோட பிரச்சனை, அவன் பாத்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா கிச்சன்ல இருக்கக்கூடிய பாக்யா ரொம்பவே அழுறாங்க. ஆனாலும் என்ன நடக்குது இந்த இடத்துல, நான் செலியன் சமாதானப்படுத்துறாரு. அம்மா ப்ளீஸ்மா, பாட்டி விட்டு காலில் விழுந்து நாங்கள் வேணுமானாலும் மன்னிப்பு கேட்குறோம்மா, இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு எழில் கிட்ட சொல்கிறோம், ஆனால் தயவு செய்து எழில வீட்டை விட்டு போவேனான்னு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி செலியன் சொல்றாரு. அதே நேரத்தில் இனியா, ஜெனி, செல்வி என எல்லோருமே சொல்றாங்க. ஆனா பாக்யா என்ன செய்யறாங்கன்னா, தன்னோட முடிவுல உறுதியா தாங்க இருக்கிறாங்க. இதே நேரத்துல ரூம்ல அமிர்தா எழில் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க, என்னாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, எழில் நீ எந்த தப்புமே பண்ணல, என்னாலதான் எல்லா பிரச்சனையும், அம்மா எதையுமே யோசிக்காம பேச மாட்டாங்க, நம்மளோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்களா இருக்கும், நம்ம கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிடுறாரு. ஆனால் எழில் கிட்ட எவ்வளவுதான் அமிர்தாவும் எடுத்து சொல்லியும் அவர் கேட்கிற மாதிரி இல்ல. தன்னோட முடிவுல எழிலும் அந்த பக்கம் உறுதியாகத்தான் இருக்கிறாரு. அதே நேரத்துல ஈஸ்வரி இப்ப ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், நம்மளெல்லாம் விட்டுட்டு எழில் போயிட மாட்டான்ல, அவன் கோவப்படுவான், பிறகு மனசு மாறிடுவான்ல, நான் நல்லதுக்கு தானே சொன்னேன், நம்மளை விட்டு போக மாட்டான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனாலுமே ராமமூர்த்தி இந்த இடத்துல சொல்றாரு, நாங்க தான் விட்டுருவோமா, எழில் நம்ம கூட தான் இருப்பா, நீ வருத்தப்படாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல தாங்க ட்விஸ்டே இருக்குது. எழில் என்ன செய்யறாருன்னா, பையெல்லாம் தூக்கிட்டு அமிர்தாவையும் கூட்டிட்டு நிலாவையும் கூட்டிட்டு அப்படியே கிளம்பி நிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் பார்த்து எல்லோருமே ஷாக் ஆகி போயிட்டு இருக்கிறாங்க. என்னடா இப்படி நடக்குதே வீட்டுல அப்படின்னு சொல்லி செலியன் ரொம்பவே சமாதானம் பண்றாரு. எழில் எங்களை விட்டுட்டு நீ எங்கேயுமே போகாது அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவர் வீட்டை விட்டு கிளம்புறாரு. அந்த மாதிரி இன்றைய எபிசோட் அமைந்திருக்குதுங்க. தொடர்ந்தும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சினிமா செய்திகளை நீங்க ஒவ்வொரு நாளுமே தெரிந்து கொள்ளணுமா, மறக்காம ஷர்மி ஒஃபிஷியல் யூடியூப் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு ரீசனையும் அப்படியே சொல்லிட்டு போயிருங்க. நன்றி.